ஹே ஹாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வேனிஸ்ங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இது ஒரு வேற லெவல் த்ரில்லரான ட்விஸ்டட் இருக்கிற படத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை ஒன்லைனரா பார்த்தோம்னா ஒரு சிட்டில ஒரு பெரிய பணக்காரனோட பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணை கடத்திட்டு அவட்டையுமே $5 மில்லியன் வந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி அவங்க கேட்டதுக்கு இவளுமே கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாளா, இல்ல அவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாலா, இல்ல இவனுங்க அவற்று இருந்து தப்பிச்சானுங்களா? இதை தான் பார்க்க போறோம். நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேர் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாண்ட்விச் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்பவுமே ஜாலியா குதூகலமா போய்கிட்டு இருக்காங்க. இவனுங்க பேசுறத வச்சுட்டு நல்லவனுங்களை மட்டும் நினைச்சிடாதீங்க, உலகமாக கேடியே இவனுங்க மட்டும்தான். இவனுங்களுமே அப்படியே முகமுடியெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள போறானுங்க. இவனுங்க வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்ட் அங்கேயுமே ஒருத்தர் வராரு. என்னடா காரெல்லாம் புதுசா நிக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள போன திருடனுங்க டப்புன்னு வெளியே வந்து அவனையுமே அந்த இடத்துல சுட்டு போட்டுறானுங்க. அப்போ இவனுங்களுமே ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரானுங்க. அது யாருன்னா அந்த சிட்டிலேயே பெரிய பணக்காரனோட பொண்ணு தான் அது. அப்படியே அவளையுமே கார்ல தூக்கி போட்டுட்டு அவளோட புருஷனை தான் சுற்றுப்பானுங்க. அவனையுமே முட்டிக்கால் போட வச்சு கட்டை எடுத்து மண்டுன்னு மூஞ்சிலே அடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்ப நம்ம படத்தோட அப்படியே டைட்டிலையுமே போட்டு காமிக்கிறாங்க. இப்ப இப்படி இவனுங்களுமே கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த கார்லயுமே ஒருத்தர் ஏறான். அது வேற யாரும் கிடையாது, இவனுங்களோட ஃப்ரெண்டு தான். இப்ப அவனுமே ஏறினதும் அங்க உள்ள பொண்ணை பார்த்து இவனுமே மிரண்டு போயிடுறான். எதுக்குடா இந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்க, இவ யாருன்னு தெரியுமா? தெரியும் எல்லாமே தெரிஞ்சுதான் கடத்திட்டு வந்திருக்கோம், நீ எதுவும் பேசாம வாயை மூடிட்டு இருந்தாலே போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவளுக்கு முன்னாடியுமே அப்படி கேமராவெல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு அவளையுமே பேச சொல்றாங்க. அப்ப அவளுமே கேக்குறா, டாடி இந்த மாதிரி வந்து எங்களை வந்து கடத்திட்டாங்க, நீங்க வந்து $5 மில்லியன் வந்து இவங்களுக்கு வந்து அனுப்புவீங்க, அப்படின்னா தான் எங்களை விடுவாங்க, இல்லைன்னா இவங்க வந்து என்ன கொன்றுவாங்க டாடி, எப்படியாவது வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இவளுமே கேக்குறா. அப்படி இவங்களுமே காரை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அந்த கிட்னாப்பர்ல ஒருத்தன் மட்டும் எழுந்து ஒரு வீட்டுக்குள்ள போறான். அது அவனோட வீடு தான். அவனுமே வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்டே அவன் ஒய்ஃப் செருப்பால் அடிச்சு வெளியே பத்துது. நீ எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டியா, இவங்க கூட எல்லாம் சேரான்னு சொன்னா இவங்க கூட தான் சேர்ந்து ஊர் சுத்திட்டே இருப்பியா, எப்ப நீ வந்து குடும்பத்தை பார்க்க போற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அவளுமே. ஆனா அவனுமே எதுவுமே கண்டுக்காம அப்படியே எல்லாத்தையுமே மூஞ்சில உள்ள தொடச்சு போட்டுட்டு அவங்களுமே அப்படியே கார்ல போறாங்க. நேரம் ஆக அப்படியே அங்கேயுமே இருட்டிடுது. அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவங்களுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க. இவனுங்க அங்கிட்டு போன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் இந்த கார்ல உள்ளதை எதையாவது திருடுறதுக்காக அவங்களுமே ஒரு 2 பேர் வராங்க. இதை பார்த்து அந்த கிட்னாப்பர் 2 பேருமே வந்துட்டு அவங்களையுமே அதே இடத்துல அடிச்சு மானாங்கனிக்கு சுட்டு போட்டு கிளம்புறாங்க. இப்ப இவனுங்களுமே வந்து போய்கிட்டே இருக்கும்போது இவனுங்களுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் காருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது. அவங்களுமே ஆரன் அடிச்சு நிப்பாட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க அதை கேட்கற மாதிரியே கிடையாது. இவங்களுமே ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாருமே வந்து நிப்பாட்டிடுவோம், இல்லனா சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுறானுங்க காரை. இப்போ அந்த போலீஸ்காரனுமே அங்க இருந்து வந்துட்டு, என்ன உனக்கு என்ன அவ்வளவு திரும்ப ஆயிடுச்சா, நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இல்ல சார் எங்களை சரியா கேட்கல, அதனாலதான் நாங்க நிப்பாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க எல்லாம் பார்த்தா நல்ல குடி நாணயம் மாதிரி தெரியல, ஏன் எல்லாரும் வந்து ஒரு முகத்தை ஒரு வடியாவே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஃபர்ஸ்ட் நீ இந்த காரோட லைசன்ஸுக்கு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனுமே அந்த லைசன்ஸை வந்து எடுக்க போகும்போது அந்த லைசன்ஸ்ல ரத்த கரையா இருக்குது. இதை பார்த்ததுமே அவனுமே மிரண்டே போயிடுறான். லைசன்ஸ் கொடுக்கலாம் இவனுக்கு சந்தேகமா வந்துடும். அதையுமே எடுத்துட்டு அவனுமே கொடுக்குறான். இதை பார்த்துட்டு என்ன ரத்த கரையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இல்ல சார் கையில வந்து ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு, அதோட வந்து அந்த லைசன்ஸ் தொட்டனால வந்து அந்த ரத்தம் வந்து அந்த இதுல பட்டுருச்சு, மிச்சபடி எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி அதெல்லாம் ஓகே, நீ பார்த்து வீடு போய் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. இந்த சைடு இன்னொரு கிட்னாப்பருமே வந்து அவனுமே ரொம்பவுமே பயப்படுறான். இங்க பாரு, இது எனக்கு வந்து சரியா படல, நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம், இந்த இடத்துல எங்கேயுமே நிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பயப்படுறதுக்குலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த போலீஸ்காரனுமே வண்டிக்குள்ள போயிட்டு அவரோட வாக்கி டாக்கில வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 பேர் வந்து இருக்காங்க ஒரு பொண்ணோட, இது வந்து எனக்கு தப்பா படுது, ஜஸ்ட் நீங்க என்னங்கறத வந்து வேமா வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க உள்ள போலீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்றான். இப்போ திரும்பவும் உள்ள வந்துட்டு, இங்க வாங்க, அந்த பொண்ணை எதுக்குடா உங்க கூட வச்சிருக்கீங்க, எனக்கு சரியா படல, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல என்னால நம்ப முடியல, அதுக்கு என்ன ஆதாரம், தாலியை காமி அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு இவங்க எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்காங்க. இவங்க மூஞ்சும் இருக்க வந்து பயந்து போன குரங்கு மூஞ்சி மாதிரி ஆகிருது. இதை பார்த்து ரொம்பவுமே வந்து சந்தேகம் வந்துருது அவருக்குமே. அப்போ அந்த ஒரு போலீஸ்காரருமே ரொம்பவுமே மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவனுங்களுக்கு இருக்கிற கோவத்துல அந்த ஒரு துப்பாக்கியுமே எடுத்து அவரோட நெத்தி போட்டுலயே போட்டு அவருமே அந்த இடத்துல கொன்னுட்டு அவங்களுமே கார் எடுத்துட்டு ரொம்பவுமே வேகமா போயிடுறாங்க. இப்போ இந்த 2 கிட்னாப்பருக்குள்ள வந்து சண்டை வருது. நீ எதுக்குடா அவனை கொன்ன, இப்ப போலீஸ்காரங்க எல்லாரும் நம்மளதான் வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதான்ட்டு அப்படி இப்படின்னு அவனை திட்டிட்டு இருக்கான். இங்க பாரு, என்ன பண்ணணுங்கிறது வந்து எனக்கு தெரியும், நீ வந்து எனக்கு சொல்லி கொடுக்காதான்ட்டு இவனுங்களுமே சண்டை போட்டுட்டு கார்ல இருந்து அந்த 2 பேர் மட்டும் எழுந்து ரொம்ப தூரம் வெளியே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரே ஒரு கிட்னாப்பர் மட்டும் தான் இருக்காங்க, அதாவது அவனோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனியுமே வந்து சொல்றான், இங்க பாரு, அவங்களுக்கு கொடுக்குற $5 மில்லியன் வந்து நான் உனக்கு தரேன், நீ என்ன காப்பாத்தணும்னா நான் வந்து உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் $5 மில்லியன் வந்து ஆசைப்பட்டு வாயை பொளந்துக்கிட்டு, இங்க பாரு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற
மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு பின்னாடி வந்து கண்ணு ஏதாவது இருக்குதாங்கிறத பாக்கலாம். ஆனா எதுவுமே கிடையாது. கூடிய சீக்கிரத்துல அவங்களுமே வந்து அந்த காருக்குள்ள வந்துடுறாங்க. ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அவனுமே போயிட்டு எப்பவும் போல அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். இப்படியே ரொம்ப தூரம் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியுமே சொல்றா, இங்க பாருங்க எனக்கு வந்து இப்ப வந்து ரெஸ்ட் ரூம் வருது, சுச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி வா, ஆனா உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது, நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்ட்டு கார் நிப்பாட்டிட்டு அவளையுமே 2 பேருமே கூட்டி போறாங்க இறங்கி. அப்போ இவங்களோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான். அவனுமே வந்து இந்த $5 மில்லியன் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க துப்பாக்கி இருக்குதான்ட்டு அங்க உள்ள ஒரு பெட்டியை வந்து எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த பெட்டியை ஓபனே பண்ண முடியல. இப்போ அந்த காரோட சாவியில தான் அந்த பெட்டியோட கீயுமே இருக்குது. அதையுமே எடுத்து அந்த பெட்டியில இருந்து ஒரு துப்பாக்கியுமே எடுத்துறான். ஆனா அந்த துப்பாக்கியில புல்லட்டே கிடையாது. அந்த ஒரு துப்பாக்கியுமே எடுத்து எப்படியோ ஒரு வழியா ஒளிச்சு வச்சிடறான். அந்த நேரத்துல 2 கிட்னாப்பர்னு சொல்லியிருப்பேன். அதுல ஒருத்தன் மட்டும் வந்துட்டு, இங்க பாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இவ்வளவு நேரம் நீ பண்ணது எல்லாமே வந்து அந்த வீடியோல வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு, நானும் அங்க இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன், நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இல்ல நான்லாம் ஒன்னும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல நீ ஏதோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட துப்பாக்கி காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுமே வந்து அவனோட துப்பாக்கி வந்து எடுத்துறான். அந்த துப்பாக்கி எடுக்க போகும்போது அந்த கிட்னாப்பருமே சொல்றான், இங்க பாரு நான் தான் அந்த பெட்டியில வந்து இந்த துப்பாக்கி வச்சேன், இந்த துப்பாக்கியில புல்லட் இல்லங்கிறது வந்து எனக்கு தெரியும், இதுக்கு மீறி நீ ஏதாவது பண்ணனா உன்னை இங்கே சுட்டு போட்டுருவேன்ட்டு அவனுமே துப்பாக்கி காமிச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி கிடக்கிற ஒரு கத்தி எடுத்து அவனோட கையோட விரல் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறான். கட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த கத்தியை வச்சு அவன் உடம்புலயே குத்தி அவனையுமே அந்த இடத்துல ரொம்பவுமே கொடூரமா சாகடிக்கிறான். அந்த $5 மில்லியன் தான் இவனை இப்படி கொடுமையை சாகடிக்கிறான். இந்த கார்ல நடக்கிற பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சு அந்த கிட்னாப்போட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். வந்துட்டு இவனுக்கு கொன்ன, இப்ப நீ வந்து கீழே இறங்கல, உன்னை இந்த இடத்துலயே வந்து சுட்டு கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இவன் இருக்கிற கண்ணையுமே எடுத்து, இங்க பாரு நான் உன்னை சுட்டுருவேன், மரியாதையை கண்ணை கீழே போடு அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த துப்பாக்கியில புல்லட் இல்லங்கிறது வந்து அவனுக்கு தெரியாது. அதனால அந்த ஒரு ஓட்ட துப்பாக்கியுமே வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு மரியாதை நீ அந்த பொண்ணை விட்டுட்டு கண்ணை கீழே போட்டு ரொம்ப தூரம் பின்னாடி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனுமே அதே மாதிரி செய்யறான். இப்போ அவன் அதே இடத்துல விட்டுட்டு அந்த பொண்ணை மட்டும் கார்ல ஏத்திட்டு இவங்க 2 பேருமே பிளான் பண்ண மாதிரி அந்த கார்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவனுமே வந்து ஒரு கட்டத்துல அந்த காரை நிப்பாட்டிட்டு, இங்க பாரு நீ பின்னாடி திரும்பி உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுமே அதே மாதிரி பின்னாடி திரும்பி உட்கார்றா. அப்போ அந்த ஒரு துப்பாக்கிலையுமே புல்லட் எல்லாம் போட்டு அவ கையையுமே அப்படியே கெட்டி போட்டு அவளையுமே பின்னாடி படுக்க போட்டு இவனுமே ஹீரோனியுமே கற்பழிக்கலான்ட்டு பக்கத்துல போயிட்டு ஃபேண்ட் எல்லாம் அவுக்குறான். அப்போ அங்க கடந்த மரம் இருக்கிற மிஷினை எடுத்துட்டு எங்க அறுக்க கூடாதோ அங்கேயே அறுத்துறா. அதே மிஷின் எடுத்து அவன் மூஞ்சிலேயே ஒரு கோடை போட்டு விட்டுறா. அந்த வழியில இவனுமே அந்த பெட்டிக்குள்ள இருந்த ஒரு கத்தியை எடுத்து இவளோட வயிற்றிலேயே குத்திடுறா. குத்துன அடுத்த செகண்டுமே இவனுமே வந்து மண்டு அடிச்சு போட்டுறா அவளையுமே. இப்ப இவங்களுக்குள்ள 2 பேத்துக்குமே வேற லெவல்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இவனுமே அப்படியே காருக்கு முன்னாடி போயிட்டு அங்க உள்ள துப்பாக்கி எடுத்து இவனையுமே காமிச்சு அவன் நெத்தி போட்டுலயே போட்டு அவனையுமே தலையை துண்டா தூக்கிடுறா. இப்ப அவனையுமே அந்த இடத்துல அப்படியே சாகடிச்சு போட்டுட்டு இவளுமே அப்படியே கிளம்பலான்னு பாக்குறா. அப்போ அங்கேயுமே எல்லா போலீஸ்காரங்களுமே வந்துடுறாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் காருக்குள்ள வந்துட்டு, இங்க பாரு உன் மூஞ்செல்லாம் எதுக்கு ரத்த கடையா இருக்குது, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸை கொண்டுட்டாங்கன்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து வந்துச்சு, என்ன பண்ணீங்க அந்த போலீஸ்காரனை, உன் கூட்டாளி எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கூட்டாளி எல்லாம் கிடையாது, அவனுங்க எல்லாருமே வந்து என்ன கடத்திட்டானுங்க, அதுல 2 பேரும் வந்து கொன்னுட்டேன், மிச்சம் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான், அவனை மட்டும் தூரத்துல விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுமே அவன் இருக்கிற கன் எடுத்து அவன் நெத்தி போட்டுல வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்துல ஒரே ஒரு கிட்னாப்பரை மட்டும் இறக்கி விட்டுருப்பேன்னு சொல்லிருப்பேன்ல, அவனுமே அந்த இடத்துக்கு வந்து அந்த காருக்குள்ள இருக்கிற போலீஸ்காரனையுமே அப்படியே சுட்டு போட்டுறான். ஆனா அவன் கையில பெரிய துப்பாக்கி வச்சிருக்கனால அவனுமே படன்னு அங்க உள்ள எல்லாத்தையுமே சுட்டு போட்டுட்டு இருக்கான். இப்ப இவங்களுமே சுட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனி டப்புன்னு உள்ள வந்து அந்த போலீஸ்காரன் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அவன் கையை மட்டும் பிடிச்சு இழுக்கிறான். அந்த நேரத்துல அந்த கிட்னாப்பருமே அந்த போலீஸ்காரனையுமே சுட்டு கொன்னுறான் அதே இடத்துல. இப்போ இந்த போலீஸ்காரனோட ஹெட்டை தான் வந்து இவங்களுமே கொண்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்க உள்ள எல்லா போலீஸ்காரங்களுமே அந்த காரை துவம்சம் பண்றாங்க. அப்போ ஒருத்தனை மட்டும் அடிச்சு போட்டுறான். அடிச்சு போடும்போது ஒரே ஒரு புல்லட் மட்டும் அந்த கிட்னாப்பர் வயிற்றிலேயே பட்டுருது. ஆனா எதுவுமே சகிச்சுக்காம அவனுமே அங்க உள்ள துப்பாக்கி எடுத்து அங்க உள்ள எல்லாத்தையுமே சுட்டு போட்டு எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு வந்து அந்த காருக்குள்ள உட்கார்ந்துருக்கான். அந்த கார்ல உட்கார்ந்து அடுத்த செகண்டே அவனுமே அதே இடத்துல இறந்து போயிடுறான். நம்ம ஹீரோனி அப்படியே அவனையுமே எத்தி கீழே தள்ளி விட்டு அவளுமே அப்படியே கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறா. ஒரு வழியா நம்ம ஹீரோனியுமே தப்பிச்சோம் பழச்சுட்டு அவளுமே அந்த இடத்த விட்டு காலி போறா. இதோட இந்த படத்தையுமே ஒரு வேற லெவல்ல த்ரில்லரா முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு தரமான படத்தை தான் எட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் என்ன படம் போடணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.